என்ன கருமாந்தார் ஆண்டாளு என் பேரன் என்ன செஞ்ச? பின்னா வீட்டுக்கு வாடா வாடான்னு கெஞ்சிட்டே இருக்க, சும்மா ஓவரா பிகு பண்ணிட்டு இருக்கான். அதான் வர்மக்கலை இருக்குல்ல, வர்மக்கலை, அதால ஒரு 2 குத்து விட்டேன். பையன் கழுத்து இழுத்துக்குச்சு. அடி பாவி, அதுதானே இப்படி அடி பண்ணுவ? வேற என்ன பண்ண சொல்றா? டேய் இங்க பாரு, ஒழுங்கா இங்கேயும் கூட இருப்பேன்னு சொன்னா உன்னை சரி பண்ணி விட்டுருவேன். இல்லைன்னு வச்சுக்கோயேன், உன்னை இப்படியே வச்சு டெய்லி கஞ்சோ கூழோ ஊத்தி நான் குடும்பம் நடத்திப்பேன். அக்கா, நீ பாட்டுக்கு அப்பாவை கேட்காம மாமாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்க. அப்பா தானடி, எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவுல சண்டை எடுத்து விட பாக்குறியா என்ன? அவரு என்னோட அப்பா, அவருக்கு ஏன் சந்தோஷம் தான் ரொம்ப முக்கியம். ஏன் விருப்பம் தான் அவருக்கு பிடிக்கும் இல்லப்பா? கரெக்ட் தான். எனக்கு ஓ சந்தோஷம் தானே முக்கியம். இதைத்தான் நான் அப்பத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கதான் யாருமே அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. முதல்ல அதை எடுத்து கொடுத்தா பாக்குறதுக்கே ஒரு தினுசா இருக்கான். சும்மாறா. சரி, அப்படின்னா ஒரு சத்தியம் பண்ணு. நமக்குள்ள எவ்வளவு சண்டை வந்தாலும் நீ என்ன விட்டும் போக கூடாது, இந்த வீட்டை விட்டும் போக கூடாது. சத்தியம் பண்ண வேண்டிய கை சும்மா தானே இருக்கு, சத்தியம் பண்ணு. ஏன் மேலாம் சத்தியம் பண்ணக்கூடாது? அங்க நிக்கிறா பாரு உன் பாட்டி, அவன் மேல சத்தியம் பண்ணு. ஏய், ஏன் உங்க 2 பேருக்கு நடுவுல என்ன இழுத்து விடுற? பின்ன நீ தானே பேரன் பேரன் உருகிட்டு இருப்ப. அவன் உனக்கு மட்டும்தான் உண்மையா இருப்பான், உன் விஷயத்துலதான் கரெக்டா இருப்பான். சத்தியம் பண்ண சொல்லு. டேய் சத்தியம் பண்றான். பாட்டி வேலை சத்தியம் பண்ண முடியாதா? அப்ப இதெல்லாம் எடுத்தும் விட முடியாது. பா, கடைசி வரைக்கும் தலையை தொங்க போட்டுனே சுத்திட்டு இரு. சரி பண்றியா? சும்மா இருடா, உங்களை நம்பியெல்லாம் என் தலையை கொடுக்க முடியாது. பாட்டி உன்னை நம்ப மாட்டு பாரு. ஐயோ மாமா, மாமா நான் பவித்ரா மாமா. டேய் வந்து தொலைக்கிறேன். சரி சரி, பண்ணி தொலை. சரி எடுத்து விடுறா, ஆனா ஓவரா பேச மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். பழவித்தைய கையில வச்சிருப்ப போல இருக்குதே. குடிச்சதுல இருந்து சாப்பிடலன்னா மசிக்குது. ஏதாவது சாப்பிட கொடுக்கறியா? சரி சாப்பிட என்ன வேணும்? உங்க கையால எது கொடுத்தாலும் சாப்பிட வேண்டி. இந்த கையாலேயே வா. இது வேண்டாம் வேண்டாம், இதை தவிர நீ வேற ஏதாவது வேணும். அப்படின்னா கம்மாக்கி போய் விஷ செடி பறிச்சிட்டு வந்து அரைச்சு கொடு, அதை குடிச்சிட்டு அவன் சாகட்டும். பாட்டி அதுக்கெல்லாம் நேரம் வருது. அது நேரம் வரும்போது நானே பண்ணுவேன் இல்ல மாமா. நான் இப்போ ஜூஸ் எடுத்துட்டு வரேன். சரி விடு, உன் கோவம் எனக்கு புரியுது. அட துப்பு கெட்டவனே, இதுக்கு என்ன வீராப்பா சுத்தி இருந்த? பாட்டி நான் கோவமா தான் இருந்தேன். அவதான் இதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு தூக்கிட்டு வந்துட்டாங்க. நீ பார்த்தல.
இந்தாரு உன் மகன் கூட எல்லாம் போட்ட சண்டை போட்டதா சரியா? அந்த ஆள் எனக்கு என்னைக்குமே எதிரிதாம. ஆண்டாள் என் பொஞ்சாதியா. போடா பொசகட்ட பேல. நீயும் துப்பிட்டே இருக்கிற, நானும் சொல்லிட்டே இருக்கிறேன். உனக்கு டிபி இருக்கும், செக் பண்ணிக்க. என்னடி பயத்துறா? எங்களெல்லாம் பார்த்த பைத்திய மாதிரி தெரியுதா உனக்கு? சேச்சா, என்ன மாமா இப்படிலாம் பேசுறீங்க? பைத்தியம் மாத்திரலாம் இல்ல மாமா, பைத்தியங்களே தான். எனக்கு குடும்பத்துக்கே டிபி இருக்குது போல இருக்குதே. இந்த துப்பு துப்புறாங்க. மச்சி நிச்சு வரைக்கும் அவமானப்பட வேண்டியதா இருக்கு. அல்ல 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 அல்ல. பாரதி, அழகருங்க. ஏன் என்னாச்சு? பாவம், பாட்டி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவனுங்க அனுப்பி வச்சிடலாம். அப்பா, அழகர் மாமா அந்த வீட்டுக்கு போய் 1 மணி நேரம் ஆச்சு. அப்படியா? அவனா எப்படி அங்க போனா? அவரா ஒண்ணு போகல, ஆண்டாள் வந்து தூக்கிட்டு போயிட்டா. தூக்கிட்டு போயிட்டாங்களா? எப்படி? என்ன நடந்துச்சு? அப்பா, அது உங்களுக்கு சொன்னாலும் புரியாது. இருங்க, இப்ப அம்மா நடிச்சு காட்டுவாங்க. அம்மா, இப்ப நீ தான் ஆண்டாளத்த, அப்பா தான் அழகர் மாமா. ஓகேடி. அப்பா, நீங்க எங்க வந்து உட்காருங்க. அப்பா, நீங்க தான் அழகர் மாமா. அம்மா கிட்ட மோர் கேக்குறீங்க, ஆனா மோர் கொண்டு வந்து கொடுத்தது ஆண்டாளத்தை. பாரதி, இவ எதுக்கு இங்க வந்தான்னு கேளுங்க. என்ற ராஸ்கல், நான் ஒருத்தி அங்க தனியா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், நீ இங்க ஜாலியா உட்கார்ந்துட்டு இருக்கியா? இதுக்கு அழகர் என்ன சொன்னா? இங்க பாருங்க பாரதி, எனக்கு யார் என்ன பண்ணாலும் அதை பத்தி கவலையே இல்ல. அதனால இவங்களை தயவு செஞ்சு இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொன்னாருப்பா. உடனே ஆண்டாளத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன பண்ணாங்க? அம்மா, என்னம்மா உண்மையிலேயே குத்திட்ட? ஐயோ ஐயோ, உணர்ச்சி வசப்பட்டுட்டேன்டி. திருப்ப முடியல. ஐயோ ஆதி, சாரி ஆதி. ஆக்சுவலா நானும் ஆண்டாளும் ஸ்கூல்ல படிக்கும்போது ஒன்னாதான் இந்த வர்மக்கலையை கத்துக்கிட்டோம். எனக்கு டச் விட்டுருச்சு, எல்லாம் மறந்துருக்கோன்னு நினைச்சா, ஆனா எனக்கு ஒர்க் ஆகுதுல்ல. ஆமாமா, ரொம்ப முக்கியம். எங்க திருப்பவே முடியலங்க. ஐயோ ஆதி ஆதி, இருங்க, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. இது வர்மக்கலை இல்லையா, முள்ள எப்பவுமே முள்ளால் தான் எடுக்கணும். அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. ஆதி, இப்ப சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சாப்பா? கழுத்து இந்த பக்கம் திரும்பிடுச்சுங்க. ஐயோ, என்ன பண்றது? என்ன பண்றது தெரியலையா? ஏதோ பண்ணி கழுத்து சரி பண்ணுங்க. அப்பா, நான் போய் பவியத்தை கூட விளையாடிட்டு வரேன். தமிழ் 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 தமிழ். ஏங்க ஏங்க, ஐயோ, அழகருக்கு என்ன நடந்துச்சுன்னு கேட்டா வாயால சொல்ல வேண்டியதானுங்க. அதை நடிச்சுதான் காட்டுவீங்களா? சாரி ஆதி, எனக்கு இப்படிலாம் ஆகும்னு தெரியாது. ஐயோ, வலிக்குது பாரதி. பாரதி, வலிக்குது பாரதி. ஓ, பாரதி, இருங்க ஆதி,
இதுக்கெல்லாம் என்கிட்ட ஒரு வைத்தியம் இருக்கு. ஐயோ ஐயோ அம்மா தாயே ப்ளீஸ் இன்னொரு தடவை குத்திடாதீங்க. ஐயோ அப்புறம் கழுத்து இழுத்த மாதிரி கை கால் இழுத்துக்கிச்சுன்னு வைங்க, ரொம்ப கஷ்டமாயிடும். ஐயோ ப்ளீஸ் பாரதி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க பாரதி. ஆதி, அதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அதான் என்கிட்ட வைத்தியம் இருக்குன்னு சொன்னேன்ல. ஐயோ திரும்பவும் வர்மக்கலையா? ஐயோ வேணாம் பாரதி என்ன ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு ஆதி, போயிடுங்க. ஆதி, இது வர்மக்கலை இல்ல, வேற என்ன? மர்மக்கலை. ஏம்மா இந்த நேரத்துல இந்த எதுக்கு முன்னெல்லாம் தேவையா? இந்த வைத்தியத்துக்கு எதுக மோனெல்லாம் தேவைதான். அப்படி என்ன வைத்தியம் பாரதி? அதுவா, அது காதல் வைத்தியம். அது கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா கழுத்து ரொம்ப வலிக்குது. ஐயோ திருப்ப முடியலையே. இங்க வலிக்குதா? இங்க தானே? ஆமா 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 வலிக்குது. அப்படியே கண்ணை மூடி நான் ஒரு மருந்து கொடுக்கறேன், அதை வாங்கிக்கோங்க. மூடிட்டேன், கண்ணு மூடிட்டேன் பாரதி. ஐயோ பாரதி வலிக்குது. இப்ப பாருங்க, சரியாயிடுச்சா? இல்லையே, இல்ல இல்ல சரியாகல, சரியாகல பாரதி. இல்லையா? ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டேன், ஐஸ க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்ப சரியா இருக்கணுமே. இல்ல 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 இன்னும் சரியாகல பாரதி. இன்னுமா சரியாகல? மெடிசன் நல்லா கொடுங்க பாரதி, மெடிசன் நல்லா கொடுங்க. ஐயோ, இந்த மருந்தெல்லாம் அதிகமா கொடுக்க கூடாது ஆதி. ரொம்ப கொடுத்தா அதுவே பாய்சன் ஆயிடும். நான் கிளம்புறேன். டேய் ஃப்ராடு, கழுத்து சரியாயிடுச்சுல்ல? சரியாயிடுச்சு. அப்புறம் ஏன் மருந்து வேலை பார்க்கலன்னு சொன்னீங்க? மருந்து வேலை பார்த்துச்சு, ஆனா டாக்டருக்கு ஃபீஸ் கொடுக்க வேண்டாமா? ஆதி, கதவு திறந்திருக்க, தமிழ் வந்துட போறா, விடுங்க. பாரதி பாரதி ஐயோ. இந்தியன் 2 படம் வந்ததுல இருந்து அவன் வர்மக்கலை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா இவளுக்கு எப்படி வர்மக்கலையில தெரியும்? ஒருவேளை இவங்க தாத்தா இந்தியன் தாத்தாவோட குரூப்ல இருந்திருப்பாரோ? என்னதான் இருந்தாலும் இது மக்கு குடும்பமாச்சே. என்ன என்ன என்ன? நான் தான் என்னன்னு கேட்கணும். நான் கேக்குறேன் என்ன என்ன என்ன? கையில என்னடே? பால். யாருக்கு? உங்களுக்கு தான். அண்டை போட வேண்டியது, அப்புறம் பால் கொடுக்க வேண்டியது, பாயசத்தை கொடுக்க வேண்டியது. உனக்கு வேற வேலையே இல்லையாடே? நீயும் வேணாம், பாலும் வேணாம், பாயசமும் வேண்டாம். என்னடே எங்கடி என் துணி? அதுவா, அது நான் கோவத்துல தூக்கி போட்டு எரிச்சிட்டேன். எதுக்கடி எரிச்சாத? பின்ன உன்னை எரிக்க முடியலல, அதான் உன் ட்ரெஸ் எல்லாம் எரிச்சிட்டேன். என்ன சொன்ன நீ இப்போ? இல்ல, நீ என் கூட சண்டை போட்டல, நீ திரும்பி வர மாட்டேன்னு நினைச்சு எரிச்சிட்டேன். என் மேல இருக்கிற கோவத்துக்கு எதுக்கடி என் ட்ரெஸ் எரிச்ச? அப்ப எனக்கு உன் மேல இருக்கிற கோவத்துக்கு நான் என்னென்ன இருக்கணும்? பதில் பேசுறே, உன்னை தாண்டி கேட்டிருக்கிறேன். அழகர், பால் ஆறிடுச்சுன்னா குடிக்க நல்லா இருக்காது, குடிங்க. தாரு, நான் என்ன கேட்டிருக்கிறேன், நீ என்ன பேசுகிற? சுகர்லாம் கரெக்டா இருக்கான்னு பாரு, இல்ல நான் போய் எடுத்துட்டு வரேன். என்ன வெறுப்பேத்துற நீ? இப்போ பால் வேணுமா வேணாவா? வேணாண்டே, சும்மா பாச்சா போல அடிச்சுட்டு காண்டாடத்துல கூத்திட்டு தூக்கிட்டு வந்துட்டு பால் வேணுமா பாலம் வேணுமா? போடி இங்க இருந்து, எனக்கு எது வேண்டாம். நீ பாலும் சரி, அப்ப நானே குடிக்கிறேன். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு, வா தூங்கலாம். தள்ளி போ. என்ன பாக்குற? தாரு, நீ தூக்கிட்டு வந்தக்காக நீ சொல்றதெல்லாம் எல்லாத்தையும் கேட்கணும்னு அவசியம் இல்லை, சரியா?
உங்க அப்பா எவனுக்கு காட்டாம நான் சத்தியமா உன் பக்கத்துல கூட நிக்க மாட்டேன்டே. ஆ, அழகர் பாட்டியில காலையில ஜோசியரை பார்க்க போறேன்னு சொன்னாங்க. உனக்கு தெரியுமா? நீ ஜோசியரை பாரு இல்ல போய் புரோக்கரை பாரு, என்கிட்ட எதுக்கு சொல்லிட்டு இருக்கிற? ஆ, நாளைக்கு கூட நல்ல நாள் தானாமா. ஆ, நாளைக்கு கூட இருந்தாலும் இருக்கும்னு பாட்டி சொல்லி நான் கேள்விப்பட்டேன். உம்மா இந்த குரலி வித்த காட்டுறதுல வேற எங்கேயா வச்சுக்க சரியா? நீ எது பேசினாலும் எது சொன்னாலும் நான் நம்ப போறது இல்லடே. ம், ஆ, அழகர், உன்னை பாரதி வீட்ல இருந்து தூக்கிட்டு வந்ததுல என் இடுப்புல கொஞ்சம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஆ, எனக்கு கொஞ்சம் சுளுக்கு எடுத்து விட முடியுமா? உனக்கு இடுப்பு பிடிச்சாலும் சரி முதுகு பிடிச்சாலும் சரி, என்கிட்ட வந்து பேசுந்தேன்னு வையன், தயவு செஞ்சு ஆள் விடு. ஆ, ஒன்னு பண்ணவா? நான் தூக்கிட்டு வந்ததுல உனக்கு ஏதாவது வலி இருந்தா நான் வேணா கை கால் பிடிச்சு விடுவா. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா தூங்க விடுறே போதடி எனக்கு அது. ம், பார்த்துட்டே இருக்க. ஏய், என்ன இங்க வந்து படுத்துட்டு இருக்கிற நீ? ஏய், நிஜமாக தூங்கிட்டியா நீ? ஆண்டால ஏண்டி தர்மலிங்க பெத்த தங்கமே, நீ தூங்கும் போது தாண்டி செம்ம அழகா இருக்கிற. ஏன் தெரியுமா? அப்போ மட்டும்தானே இந்த பாய் அமைதியா இருக்குதுல்ல. இல்லைன்னா இந்த கரும் மிஷின் மாதிரி இந்த ரைஸ் மில்க்குள்ள ஜென்ரேட்டர் ஓடுற மாதிரி ம்? இந்த கண்ணு தாண்டி பிரச்சனைய. இந்த கண்ணை பார்த்தாலே காலி. மூக்கு, நீ கோவப்படும் போது மூக்கு ஆடும். ஆகிருக்கு செமையா இருக்கும். அப்புறம் செவந்துடும், கண்ணை செவந்துடும். நாலு முழுக்க பார்த்துட்டே இருக்கலாங்க. வேணாண்டா சாமி, சுண்டி சுண்டி இழுக்கிறாளே. வேணாம், இதுக்கு நல்ல பக்கத்தில் வேண்டாப்பா. அப்புறம் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீ இங்கே படு, நான் போய் கட்டில் படுக்கிறேன். பேசி படுவா.